2 நாளுக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகர் கோவில் போயிருந்தேங்க. நான் வேண்டுதல் நிறைவேற்றிருக்காங்க. அதாவது என்னோட வேண்டுதலை அவர் நிறைவேற்றி கொடுத்ததுனால அவருக்காக நான் வேண்டிக்கிட்ட ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக போயிருந்தேன். நடக்காது, முடியாது, சாத்தியம் இல்லை, மாறாது அப்படின்னு சொன்ன வாயெல்லாம் அடங்கி போகிற அளவுக்கு இந்த திருச்செந்தூர் முருகர் எனக்கு என் வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருக்காருன்றத உண்மை, சத்தியமான உண்மை. அங்கே ஒருத்தர் மட்டும் என் கூட வரேன்னு சொன்னாருங்க. என் மனசுக்கு தோணுச்சு இவர் மட்டும் வந்தால் போதும்னு. அவர் யார் தெரியுங்களா? இவர் தான். எனக்கு இவர் மட்டும் போதும், எனக்கு இவர் மட்டும் போதும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். கூட அவரோட பிரசாதமும் என் கூட வந்திருக்கு. இது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. வேறு எதுவுமே வாங்கணும்னு தோணவே கிடையாது. வேறு எதுவுமே ஆசையும் கிடையாது எனக்கு. இவரு கூட இருந்தால் போதுங்க நம்மளுக்கு. வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? கரெக்டுங்க நான் சொல்கிறது? இவர் கூட இருந்தால் யார் என்ன வேணால் சொல்லட்டுங்க. என்ன வேணால் யார் என்ன வாய் வேணால் சொல்லட்டும். ஏதாவது நோயாக இருக்கட்டும், ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நடக்காது, சாத்தியமே கிடையாது சொல்லுவாங்க. யார் என்ன வேணால் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். முருகர் இருந்தால் சாத்தியமாக இருக்கும். சாத்தியம், எல்லாமே சாத்தியம் நடக்கும். நல்லது நினச்சா நடக்கும். நம்ம மனசில் சுத்தம், அழுக்கு இல்லாமல் சுத்தமாகவும் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காம முருகரை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முருகர் கைவிட மாட்டார். கெட்ட எண்ணத்தோடு நெருங்கணும்னு நினச்சவங்கள சீண்ட கூட மாட்டார் முருகர். அது மட்டும் உண்மை. நல்ல எண்ணத்தோட கடவுளை துதிங்க. நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும், யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த முருகர் உங்கள் கூட இருப்பார். இது நான் உணர்ந்திருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. அவருக்காக நாக்கில் அளவு குத்துறதா வேண்டியிருந்தேன். போகிறப்போ குத்துனாங்க, வலி இருந்துச்சு. அந்த சமயத்தில் நாக்கு என்னை இழுத்துச்சு. எப்படி அந்த நாக்கு உள்ளுக்குள்ளே இழுக்குது, என்னை யாரும் இழுத்தா மாதிரி இருந்தது. முருகர் சோதிப்பாராம் அந்த மாதிரி. எனக்கு 2 தடவை இழுத்துச்சு. தொண்டையிலேருந்து கத்திட்டேன். நான் பயங்கரமாக கத்திட்டேன். அந்த கோயிலேருந்து, எந்த கோயிலேருந்து, விநாயகர் கோயிலேருந்து கத்திட்டேன். அது அங்கேருந்து வேலை குத்திட்டே நம்ம கோயிலுக்கு போகணும். அப்படி இருக்கும்போது பயங்கரமாக கத்திட்டேன். ஆனால் என்னை சோதிச்சிருக்காரு முருகர். இவை எடுத்துருவா பயந்துட்டேன்னு. கிடையாது, நடக்காது, இதெல்லாம் எப்படி நடக்கும்? நீங்கள் என் கூட இருக்கும்போது எதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு முருகரே வேண்டிட்டு நான் போனேன். கோயிலை சுற்றி வேலை எடுத்துகிட்டு முருகரை பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக பயங்கர ஜனங்க. திருப்பதி அளவுக்குங்க. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. திருப்பதியில் எப்படி காத்திருந்து பெருமாளை பார்க்கணுமோ அதை விட பல மடங்கு இனி திருச்செந்தூர் முருகர் ஆகுன்ற நம்பிக்கை மட்டும் இருக்குதுங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டில், நிறைய பேர், முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரே சரி, மொத்தத்தில் முருகரை அதிகமாக வணங்குறவங்க தமிழ்நாட்டில் அதிக பேர் இருக்காங்க. அது உண்மை, சத்தியமான உண்மை. முருகர் இருக்கிறது சத்தியமான உண்மைங்க. இதை நம்புங்க. ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பார். நன்றி, வணக்கம்.